எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தோணுதா, இல்லை உங்கள் எல்லாருக்கும் தோணுதா, யார் யாருக்கெல்லாம் தோணுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னென்னா, நம்ம ஹியூமன் பீயிங்கோட மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம ஜெயிக்கிற பக்கம் தான் இருக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஜெயிக்கிறவங்க கூடயே இருந்துடலான்னு சில பேர் நினைப்பாங்க. ஜெயிக்கிறவங்க பக்கத்தில் போயிடணும்னு நினைப்பாங்க சில பேர். இதெல்லாம் தாண்டி இந்த ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்கள சூஸ் பண்ணுறது யார் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. அதில் 4 பேர் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, 40,000 பேர் சொல்லுவாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நடுவில் இருக்க நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஓ இவங்க சொல்லிட்டாங்க அப்போ இவங்க தான் ஜெயிப்பாங்க போல், இந்த கருத்து கணிப்பில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ இதுதான் உண்மை போலன்னு நம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சூஸ் பண்ணுறது நம்ம. அந்த ஓட்டு போட்டால் தான் நமக்கு வந்துட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்தால் தான் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி நம்மளாவே நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு, ஓ இப்படி தான் போல, அப்போ நம்ம ஜெயிக்காத ஆளுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நம்மளாவே நினச்சிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போடுற ஓட்டு நமக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இருக்குது, நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத யோசித்து, இந்த ஓட்டு நான் இவங்களுக்கு போட்டால் எனக்கு இந்த தேவைகள்லாம் நிவர்த்தி ஆகும்பா அப்படின்னு நான் ஒரு ஆளை யோசித்து வச்சுருக்கேன்னா, அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது அடுத்த பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், ஓட்டு போடுறதே முதல்ல நல்ல விஷயம். அந்த ஓட்டை சரியான ஆளுக்கு போடுங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது நமக்கு தேவையில்லை. அதை விட்டுட்டு எங்கள் தாத்தா வந்து அந்த கட்சியில் இருந்தார், எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க, ஸோ நானும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். இது என்னங்க, இது என்னது? அதாவது தாத்தா இருந்த காலம் என்ன, நம்ம அப்பா இருந்த காலம் என்ன, இப்போ நம்ம இருக்கிற காலம் என்ன, இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா? எனக்கு புரியல ஒன்றும். இது எப்படி வந்து நீங்கள் சொல்கிறது பார்க்குறது, எதை வச்சு யோசிக்கிறீங்க? நம்ம நாடு எவ்வளோ முன்னேறிட்டுருக்குன்னு சொல்கிறோம், ஏலாம் வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் இந்த ஒரு பேசிக் விஷயத்தை வந்து நம்ம யோசித்து சிந்திச்சு போடுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதனால தான் நம்ம இன்னும் பின்தங்கி எவ்வளவோ ஸ்டேட்டுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தயவு செஞ்சு உங்கள் ஓட்டை வந்து யோசித்து யாருக்கு போடணும், நமக்கு இந்த தேவைகள் இருக்குது, இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து சிந்திச்சு போடுங்க. மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்களாக ஒரு கருத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்ல ஓட்டு போடுங்க. அதே மாதிரி அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம்.